அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நாக்கு இப்படி மஞ்சள் நிறத்தில் இருக்கா? அப்போ உயிரை பறிக்கும் இந்த நோய் இருக்க வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருங்க. வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தினமும் பற்களை துலக்கும் போது உங்கள் நாக்கையும் சுத்தம் செய்வீர்களா? அப்படி சுத்தம் செய்யும் போது உங்கள் நாக்கின் நிறத்தை கவனித்துள்ளீர்களா? இல்லை என்றால் இனிமேல் கவனியுங்கள். ஏனெனில் நாக்கின் நிறம் ஒருவரது உடல் ஆரோக்கியத்தை பற்றி வெளிப்படுத்தும். அதுவும் ஒருவரது நாக்கு அடர் மஞ்சள் அல்லது வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருந்தால் உடலில் ஏதோ தீவிரமான பிரச்சனை உள்ளது என அர்த்தம். பொதுவாக நாக்கு வெளிரிய பிங்க் நிறத்தில் இருந்தால் உடல் ஆரோக்கியமாக உள்ளது என அர்த்தம். ஆனால் நாக்கின் நிறத்தில் சிறு மாற்றங்களை சந்தித்தாலும் உடலினுள் ஆரோக்கிய பிரச்சனை ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. உடனே மருத்துவரை அணுக வேண்டும் என அர்த்தம். அதுவும் நாக்கு மஞ்சள் நிறத்தில் மாறுகிறது என்றால் அதற்கு பின் பல்வேறு காரணங்கள் உள்ளன. அதில் மோசமான வாய் சுகாதாரம், புகைப்பிடித்தல், புகையிலையை மெல்லுதல், வாய் வறட்சி, மஞ்சள் காமாலை மற்றும் குறிப்பிட்ட சில மருந்துகள் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இப்போது நாக்கின் நிறத்தை மஞ்சள் நிறத்தில் மாற்றக்கூடிய சில ஆபத்தான நோய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆம், மோசமான வாய் சுகாதாரத்தினாலும் நாக்கு மஞ்சள் நிறத்தில் மாறும். அதுவும் தினமும் பற்களை துலக்கும் போது நாக்கை சுத்தம் செய்யாமல் விடும்போது வாயில் பாக்டீரியாக்கள் பெருக்கமடைந்து நாக்கின் நிறத்தை மாற்றுகின்றன. பாக்டீரியாக்கள் வெறும் துர்நாற்றத்தை மட்டும் உண்டாக்காமல் மஞ்சள் நிறத்திற்கு காரணமான நிறமிகளையும் உற்பத்தி செய்யக்கூடும். எனவே உங்களுடைய நாக்கு நிறம் மாறுவதை கண்டால் முதலில் வாயை சுத்தமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இரத்த சோகை என்பது உடலின் முறையான செயல்பாட்டிற்கு தேவையான இரத்த சிவப்பணுக்கள் போதுமான அளவு இல்லாத நிலையாகும். இரத்த சிவப்பணுக்கள் தான் உடல் முழுவதும் ஆக்சிஜனை சுமந்து செல்கின்றன. இதன் அளவு குறையும் போது அதை வெளிப்படுத்தும் விதமாக மிகுந்த உடல் சோர்வு, மூச்சு விடுவதில் சிரமம், வெளிரிய சருமம் போன்ற அறிகுறிகள் தென்படும். இது தவிர நாக்கின் நிறமும் மஞ்சள் நிறத்தில் மாறும். அடுத்ததாக, நாக்கின் நிறம் மஞ்சள் நிறத்தில் இருந்தால் அது மஞ்சள் காமாலையின் அறிகுறியாகவும் இருக்கலாம். ஏனெனில் மஞ்சள் காமாலையானது சருமம் மற்றும் கண்களின் நிறத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். அதோடு நாக்கின் நிறமும் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதற்கு இரத்தத்தில் பிலிரூபின் அளவு அதிகரிப்பதுதான் காரணம். பிலிரூபின் என்பது ஒரு மஞ்சள் நிற கழிவு பொருள். இது இரத்த சிவப்பணுக்கள் உடைக்கப்படும் போது உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒருவருக்கு மஞ்சள் காமாலை கல்லீரல் நோய், பித்தப்பை நோய் மற்றும் குறிப்பிட்ட இரத்த கோளாறுகளாலும் ஏற்படலாம். அடுத்ததாக, நாக்கின் நிறம் மஞ்சள் நிறத்தில் மாற மற்றொரு காரணம் கல்லீரல் செயலிழப்பாகவும் இருக்கலாம். கல்லீரல் செயலிழப்பு என்பது ஒரு தீவிரமான நிலை. இந்த நிலையில் கல்லீரல் சரியாக செயல்படாமல் இருக்கும். ஒருவரது கல்லீரல் சரியாக செயல்படாமல் போகும்போது இரத்தத்தில் பிலிரூபின் அளவு அதிகரிக்கிறது. இந்த பிலிரூபின் இரத்த சிவப்பணுக்கள் உடைக்கப்படும் போது உற்பத்தியாகும் மஞ்சள் நிற கழிவு பொருளாகும். எனவே உங்கள் நாக்கு மஞ்சள் நிறத்தில் மாறுவதை கண்டால் உடனே மருத்துவரை அணுகுங்கள். இல்லாவிட்டால் நிலைமை மோசமாகி உயிரையே இழக்க நேரிடும். அடுத்ததாக, மஞ்சள் நிற நாக்கு சிறுநீரக செயலிழப்பின் அறிகுறியாகவும் இருக்கலாம். சிறுநீரக செயலிழப்பு என்பது ஒரு தீவிரமான நிலை. இந்த நிலையில் இரத்தத்தில் இருந்து கழிவுப் பொருட்களை சிறுநீரகங்களால் சரியாக வடிகட்ட முடியாமல் போகும். இதன் விளைவாக பல்வேறு அறிகுறிகள் தென்பட்டாலும் அதில் ஒன்று நாக்கு மஞ்சள் நிறத்தில் மாறுவது. ஒருவரது சிறுநீரக ஆரோக்கியம் பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்படலாம். இப்படி பாதிக்கப்படும் போது இரத்தத்தில் பிலிரூபின் அளவு அதிகரிக்கிறது. ஏனெனில் சிறுநீரகங்கள் தான் சிறுநீரின் வழியே பிலிரூபினை வெளியேற்றுகிறது. ஆனால் இந்த சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாமல் போகும்போது பிலிரூபினை வெளியேற்ற முடியாமல் இரத்தத்தில் பிலிரூபின் அளவு அதிகரிப்பதோடு மஞ்சள் காமாலையையும் உண்டாக்குகிறது. அடுத்ததாக, நாக்கு மஞ்சள் நிறத்தில் காணப்படுவதை யாரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனெனில் இது நமது உடல் நமக்கு ஆபத்தான நோய்கள் இருப்பதை வெளிப்படுத்தும் ஒரு எச்சரிக்கை அறிகுறி. இதை கண்டு கொள்ளாமல் தவிர்க்கும் போது அதன் விளைவாக ஒரு கட்டத்தில் உயிரையே இழக்க நேரிடக்கூடும். எனவே ஒவ்வொருவரும் தங்கள் நாக்கின் நிறத்தை கவனிக்க வேண்டும் மற்றும் நாக்கை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.